குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 நம்ம வந்துருவோம். ஒரு நிமிஷம் சரியா? உங்க வாழ்க்கைய திருப்பி பாருங்க. உங்களுக்கு வருத்தமோ, கவலையோ தந்தது யாரு? உங்க வாழ்க்கைய பின்னுக்கு இழுத்தது யாரு? நெறைய பேருக்கு பதில், அவன் எனக்கு நல்லா தெரியும். என்னாலலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. மத்தவங்க அவனால தான் இப்படி, இவளால தான் இப்படி அப்படிம்பாங்க. ஆனா உண்மையிலே நம்மளோட வாழ்க்கைய பாதிக்கிறது யார் தெரியுமா? நம்மளுடைய கெட்ட குணங்கள் தான். அது என்ன என்ட்ட இருக்க கெட்ட குணங்கள நீ வந்து பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஏன்னா எல்லார்ட்டயுமே இந்த குணங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். நம்மளும் மனுஷங்க தானே. தப்பு செய்யாதவன் மனுஷனே இல்ல அப்படின்னுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு கட்டத்தில நம்மளும் தப்பு பண்ணியிருப்போம். அது என்னென்ன தப்பு, அத எப்படி திருத்திக்க போறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். ரொம்பலாம் இல்லப்பா. ஜஸ்ட் 4 விஷயம் தான். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதில வந்து லாஸ்ட் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அத நான் வந்து லாஸ்ட்டா தான் சொல்லுவேன். சரியா? வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. அப்படியே ஹைப் பட்டனே அமைக்கிறங்க. இன்னைக்கு 4 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். 1 கோபம், பதட்டம், புறம் பேசுதல். 4வது சொல்ல மாட்டேன். லாஸ்ட்டில் தான் நான் சொல்லுவேன். சரியா? நம்ம வாழ்க்கையை மெதுவாக கெடுக்கிற விஷயங்கள் என்னதெல்லாம் தெரியுமா? ஃபஸ்ட்டு கோபம். கோபம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கவே மாட்டோம். பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையுமே பேசிருவோம். ஒரே ஒரு நிமிஷம் கோபம் பல வருஷமா நம்ம கூட சந்தோஷமா இருந்த உறவுகள கூட உடைச்சிரும். அதுவும் எப்படி ரொம்ப ரொம்ப அசால்ட்டா உடைச்சிரும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தைய நம்ம அசால்ட்டா விட்டதுக்கப்புறம், நம்ம எவ்வளோதான் அள்ள அத முயற்சி பண்ணாலும் கூட, நம்மளால அத வந்து அள்ளவும் முடியாது. அது வந்து வெல்லவும் முடியாது. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. கோவத்துல எடுக்கிற முடிவு மேக்ஸிமம் தப்பா மட்டும்தான் இருக்கும். இது நமக்கு எல்லாருக்குமே புரியும். ஏன் இன்க்ளூடிங் மீ. எனக்கு கூட நல்லாவே புரியும். ஆனா நான் கோவப்படாம இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமா எனக்கும் கோவம் வரும். ஏன்னா நானும் மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோ பண்றேன். நெறைய பேருக்கு கோபம் தான் தன்னுடைய எதிரியாவே இருக்கும். ஒரு மனுஷன் கோவத்த மட்டும் வென்னுட்டோன்னு வைங்களேன், அவனோட பாதி வாழ்க்கைய வென்றுட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. கோவமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அமைதியா இருங்க. ஒரு படத்துல விசு சொல்லுவாரு தெரியுமா? கோதாவரி அப்படின்ட்டு. அந்த விசு கோவப்படுற நேரம்லாம் அவங்க அந்த அம்மா வீட்டம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணிய கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு குடிப்பாங்க. லாஸ்ட் சீன்ல கிளைமேக்ஸ்ல சொல்லுவான். அது சொல்லுவாரு விசு சொல்லுவாரு, "பாத்தியா நான் எப்ப கோவப்பட்டாலும் தண்ணி குடுத்து என்னைய வந்து அமத்தி உட்கார வச்சுர்ற. இதனாலே எனக்கு கோவம் வந்தா கட்டுப்படுத்தி போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வார்த்தைக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா கோவமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருங்க. ஒரு கிளாஸ் தண்ணியே குடிங்க. 10 நிமிஷம் யார்ட்டயும் பேசாம இருந்து பாருங்க. அப்புறம் நம்ம யோசிப்போம், ச்சே நம்ம கோவப்படுறதுக்கு அது வந்து ஒர்த்தே இல்லையேடா அப்படிங்கிற மாரி. இதுக்கா நம்ம இவ்வளோ நேரமா கத்துனோம் அப்படின்ட்டு. ஸோ நம்மள நாமளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ டேக் இட் இஸ் பாலிசி. இத ஏன் இவ்வளோ தெளிவா சொல்றேன்னா, கோவம் வந்து ஒரு நெருப்பு மாதிரி. அத நம்ம மத்தவங்க மேல வீசுறோம் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா முதல்ல எரியிறது நம்மளோட மனசு தான். ஒரு அப்பா தன்னுடைய மகன்ட்ட வந்து பேசக்கூடிய வார்த்தைய வந்து பேசிடுறாங்கன்னு வைங்களேன். அந்த மகன் பெருசா வளர்ந்து பெரிய ஆளாகி நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கும்போது, அதே அப்பாட்ட வந்து அவன் பழைய மாரி பேசவே மாட்டான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து சின்ன வயசுல அதாவது சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுக்கு போயிறாதீங்க உடனே. சின்ன வயசுல கோவப்படுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த பையன் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம வீட்ல இருக்கும்போது, அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவனோட வார்த்தை வந்து அத வந்து பொறுத்துக்கவே அவனால முடியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய வார்த்தைய விட்டுட்டாங்க. நெறைய பேரண்ட்ஸ் இப்ப அத வந்து செய்றது தான். கெட்ட வார்த்தைய வந்து அசால்ட்டா விட்டுர்றாங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம புள்ள தானே அப்படின்னு நெனைக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா புள்ளைக்கும் ஒரு மனசு இருக்கும். அந்த மனசுக்குள்ள ஒரு வலியும் இருக்கும். அந்த வலியும், வேதனையும் மறக்க முடியாம கூட இருக்கலாம். ஸோ அதனால வார்த்தைகள விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு தான் பேசலாமே! சரியா? அந்த பையன் பெரிய ஆளானாலும், அப்பாட்ட வந்து பழைய மாரி பேசாம இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு நிமிஷம் கோபம், வார்த்தைகளால ஏற்பட்ட காயம், எந்த மருந்தாலயும் ஆறவே முடியாது. கோவம் வந்தா அமைதியா இருங்க. கோவம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிரும். நம்ம வந்து எதுக்காக கோவப்பட்டோம் அப்படின்ட்டு. ஸோ கோவப்படும்போது கொஞ்சம் யோசிச்சு கோவப்படுங்க. 2வது பதட்டப்படாதீங்க. உங்க அறிவு தான் குறையும். ஏன்னா, பதட்டம் நடக்காத விஷயத்த கூட நடந்த மாரியே நெனச்சு நம்மள வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஐய்யயோ! என்ன ஆவப்போதோ? நான் என்ன செய்ய போறேன்? நான் வேற ஒரு வேள தோத்துட்டா என்ன செய்ய முடியும்? இனிமே நான் என்ன பண்ண போறேன்? இப்படிலாம் குண்டக்க மண்டக்கன்னு நம்மள யோசிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய மானங்கெட்ட மனசு. ஸோ, நம்மள நல்லா குழப்பி விட்டுரும். ஆனா, நாம பயந்த பெரும்பாலான விஷயத்த பத்தி பார்த்தீங்கன்னா, நிஜத்துல நடக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரா இருக்கும். ஆனா, நம்ம ரொம்பவே பயப்படுவோம். ஸோ, பதட்டத்த முதல்ல தூக்கி தூர எறிங்க. இந்த பதட்டம் நம்முடைய தூக்கத்த, நிம்மதிய, ஏன் உடல் ஆரோக்கியத்த கூட திருடிடும். திருட்டு பையன் இவன் தான். இவன உள்ள விட்டீங்க, நாம தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். வடிவேலு சொன்ன மாரி, இவன் உள்ள வந்தா நாம பல பேர இழக்க வேண்டியிருக்கும். ஸோ, அதனால நம்ம அவனுக்கு வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, அத எதிர்கொள்ளும் தைரியம் இருந்தா போதும். பதட்டத்துக்கு இடமே இருக்காது. கடல்லே இல்லையாம் அப்படிங்கிற மாரி அசால்ட்டா இருக்கலாம். ஸோ, பதட்டம் வேண்டாமே!
இன்னொரு விஷயத்த சொல்லட்டா? நைட்டு எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மட்டும் முழிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன தெரியுமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்? பைத்தியம் கணக்கா. நாளைக்கு என்ன ஆகும்? வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? என் குடும்பத்த எப்படி காப்பாத்துவேன்? இது என்ன செய்ய? அது என்ன செய்ய? இன்னும் நம்ம ஒரு படி மேல போய் லேடீஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம காலைல என்ன சமைக்கலாம்? புரோட்டீன் குடுப்போமா? ஃபைபர் குடுப்போமா? என்ன சாப்பாடு செய்றோம்? நம்ம குழந்தைக்கு ஓகேவா? நம்ம ஹஸ்பண்டுக்கு ஓகேவா? நம்ம மாமியாருக்கு ஓகேவா? இப்படி உட்காந்து பைத்தியக்காரி மாரி நடுராத்திரில பேய்க்கே டஃப் குடுத்து உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த டஃப் குடுக்குற வேலையெல்லாம் உட்டுட்டு, நம்ம நிம்மதிய நம்மளே கேவலப்படுத்தாம, ஒழுங்கா நிம்மதியா நல்லபடியா தூங்கி எந்திரிப்பேன். ஏன்னா, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யார் கையிலயுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு தைரியமா வாழ்றது தான் நம்ம கையில இருக்கு. ஸோ தைரியமா, பதட்டம் இல்லாம சந்தோஷமா வாழணும். கண்டதையும் போட்டு யோசிக்காம வாழணும். புறம் பேசாதே 3வது. உங்களுடைய தகுதி தான் குறையும். மத்தவங்கள பத்தி பேசுறதுல ஒரே 1 நிமிஷம் சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனா, நம்மளோட மதிப்பு கண்டிப்பா குறைஞ்சிரும். மத்தவங்களோட குறைய பேசுறதுக்கு பதிலா, நம்மளுடைய குறைகள திருத்த மட்டும் ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், நம்மளோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். நம்மளோட லைஃப் எந்த வழியில போகணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். மத்தவங்களோட வாழ்க்கைய பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல மத்தவங்கள வந்து பேசிக்கிட்டு இருந்தா கூட தூர நகன்றுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அவங்களோட லைஃப் தான் முக்கியம். அவங்களோட லைஃபு, அவங்களோட இலக்க பத்தி பேசுறதுக்கே கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதனால அத பத்தி பேசுறதுக்கு அவங்க டைம் கூட குடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தர பத்தி நம்ம 10 பேர்ட்ட பேசலாம். ஆனா, ஒரு நாள் அதே 10 பேரு நம்மள பத்தியும் கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா, முகத்துக்கு பின்னாடி பேசுறவங்களோட, முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்க தான் இந்த காலத்துல ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஸோ, நம்மள பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பிறர பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பத்தி யோசிச்சோம்னு வைங்களேன், நம்ம இது மாரி நம்மளோட நேரத்த வந்து வீணாக்கவே மாட்டோம். உங்க கனவுகள மட்டும் பத்தி பேசுங்க. உங்களோட கனவுகளுக்காக நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. உங்களோட பெற்றோரோட சந்தோஷத்த பத்தி யோசிங்க. உங்களோட எதிர்காலத்த பத்தி உருவாக்குங்க. இத மட்டும் நம்ம செஞ்சாலே போதும். கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். அத விட்டுட்டு ஆமாண்டி அவள பத்தி எனக்கு தெரியும்டி. உனக்கு தெரியுமா? அவ என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா? இப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா புறம் பேச தான் செய்வோம். ஸோ இந்த ஆமாண்டி, நோமாண்டி இது எல்லாத்தையும் விட்டுட்டு, கண்டிப்பா நான் வந்து என்னுடைய இலக்க மட்டுமே பத்தி யோசிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க வந்து ஒருத்தர நீட்டி கை நீட்டி பேசும்போது, ஒரு கை மட்டும் தான் அதாவது ஒரு விரல் மட்டும் தான் முன்னாடி இருக்கும். மிச்சம் 4 விரலும் நம்மள தான் பார்த்துருக்குமா. ஸோ, அதனால அந்த 4 விரல் நம்மள பார்க்குதுன்னு நெனச்சாவது நீங்க அடுத்தவங்கள பத்தி புறம் பேசாம இருந்தாலே போதும். நான் புறமே பேச மாட்டேன் அப்படின்னு நெனைப்போம். பட் மத்தவங்க யாராவது பேசும்போது அவங்க கூட உட்காருவோம் பார்த்தீங்களா? அதுவே மிகப்பெரிய தவறு தான். ஸோ, அதனால அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளில வாங்க. கண்டிப்பா நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா, நம்ம லைஃப்ல நமக்காக நெறையவே யோசிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மத்தவங்களுக்காக போய் பேசுறது வேஸ்ட்டு தானே. ஸோ, நெக்ஸ்ட் போலாமா? இந்த 4வது விஷயம் என்ன தெரியுமா? சூழ்ச்சி வலை. ஏமாத்தி ஈஸியா வந்து நம்ம ஜெயிச்சிரலாம். ஆனா, நிம்மதியா வாழ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாதுங்க. சில பேர் நெனைப்பாங்க, யாருக்குமே தெரியாது. அவனுக்கு என்ன தெரியவா போகுது நான் செஞ்சது அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா இல்லங்க. இந்த உலகத்துல தெரியாம போகலாம். ஆனா மனசாட்சிக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். ஏன்னா படைச்சவன் கையிலருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. இந்த குரூப்ல இருக்கிற அதாவது என்னோட சப்ஸ்கிரைபர்ல 100க்கு 99% பேர் கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா தான் இருப்பீங்க. ஸோ கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அதனால இந்த உலகத்துல தெரியாம போயிருச்சு. நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம்னு நெனைச்சிராதீங்க. நம்ம செஞ்ச தப்பு கண்டிப்பா நம்மள தேடி வரும். ஸோ சூழ்ச்சி செய்றதுக்கு முன்னாடி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. சூழ்ச்சி செய்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. அடுத்தவனுக்கு தெரியாதுன்னு நீங்க நெனைக்கிற விஷயம், கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஆண்டவன் வந்து தெரிய வப்பான். ஸோ நமக்கு அது வேண்டாமே! சூழ்ச்சி செய்ய வேண்டாம். ஏன்னா, உங்களோட வீழ்ச்சி கண்டிப்பா உறுதியாயிரும். ஏமாத்தி பொய் சொல்லி சூழ்ச்சி செஞ்சீங்கன்னா, சில நாட்கள் ஜெயிச்ச மாரி இருக்கும். ஆனா, நேர்மையாக வாழ்றவங்கள பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதுமே மதிப்பா இருப்பாங்க. கர்மா கண்டிப்பா வந்து நம்மள வந்து தேடும். ஸோ, அந்த கர்மா வராம இருக்கணும்னா, நம்ம மத்தவங்களுக்கு சூழ்ச்சி செய்யாம இருக்கணும். சரிப்பா. இன்னைக்கு நான் சொல்ல வந்தது இதுதான். வாழ்க்கையில உயரணும்னு வைங்களேன், கண்டிப்பா கோவத்த குறைச்சிடணும், பதட்டத்த விட்டுறணும், புறம் பேசுறத நிறுத்திடணும், சூழ்ச்சியே விட்டுறணும், நேர்மைய கடைபிடிங்க. அப்பந்தான் உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களோட சுத்தி இருக்கவங்களோட வாழ்க்கையே அழகா இருக்கும். எப்பவுமே நம்ம சந்தோஷத்த விட மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறும். நினைவுல நல்லா வச்சுக்கங்க. கோவங்கிறது நம்மளுடைய பலத்த தான் குறைக்கும். பதட்டங்கிறது அறிவ குறைச்சிரும். புறம் பேசுதல்ங்கிறது நம்மளோட தகுதியையே குறைச்சிரும். சூழ்ச்சிங்கிறது நம்மளோட வீழ்ச்சியே உருவாக்கும். அட நான் கூட நல்லா பேச ஆரம்பிச்சுட்டேனோ! நல்லா தான் பேசுறேன். என்ன? ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதையே நினைப்போம். சரியா? நல்லதையே செய்வோம். இதுதான் இன்னையோட டாபிக். வீடியோ உங்களுக்கு புடிக்கும் நம்புறேன். வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வர வர நல்லா நல்லா பேச ஆரம்பிச்சேன்னு நெனைக்கிறேன். உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ட தட்டி விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இத்தன நாள் மனுஷி வீடியோ போடலையே, ஏன் வீடியோ போடலன்னு யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? எல்லாருமே நான் ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன்ப்பா. என்னைக்காவது இந்த அக்கா வீடியோ போடலையே என்னாச்சுக்கான்னு ஒருத்தர் கூட கேட்கல. நான் ரொம்ப 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 உங்க மேல கோவமா இருக்கேன். எல்லார் கூடயும் சண்டை. போங்க. சரியா?
போங்கன்னு சொன்னா அப்படியே போயிறாதீங்க. எப்பவும் போல உள்ள வாங்கப்பா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரியா? இருந்தாலும் நீங்க யாருமே என்ன தேடலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. கொஞ்சம் என்ன தேடி இருந்திருக்கலாம். சரி ஓகே டாட்டா. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். டாட்டா. பாய்மா.